பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியூடாக உறவுகளின் இணை வருவது நாங்கள் யோகாசன பயிற்சியோடு இணைந்து செல்வோம். இணைந்து கொள்பவர்கள் விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மும்மத பண்டிச நேரத்தோடு இணைந்து கொள்ளலாம். சரி வாங்க. ஜெயமலரா யாராவது ஒருவர் ஆரம்பிங்கோ. ஓகே. ஆழமான மூச்சு முதல் உடம்பு ஓகே. தோப்பு கரணம் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பயிற்சி எடுப்போம். முதல்ல களத்துக்குரிய பயிற்சி மேலங்குளம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இடம் பலமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கடந்த சுற்றுவோம். உங்களோட வீடியோவை ஓபன் பண்ணீங்கதான் நல்லது. ஏமல்ல வீடியோவை ஓபன் பண்ணா மற்றதுல வந்தா நல்ல. என்னடா அந்த இது தலை குனிஞ்சி ஏகபாத ஆசனம் செய்யற மாதிரி வருது. என்ன வீடியோ பண்றேன் அங்க இல்ல வீடியோ இன்னைக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் அதை சொல்லுங்க. அது இப்ப அவர் சொல்ல தெரியும் தானே உங்களுக்கு? தெரியுது தானே உங்களுக்கு? சும்மா இதாண்டவே அது காலெல்லாம் இதாண்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்க செய்யுங்க பாரு. ஓகே. இடம் பிரம்மரா இந்த தரம் சுற்றுவோம். இனி அடுத்ததாக தோல் முடுக்கிற பயிற்சி 1 2 3 4 5 6 7 8 9 10 மெட்டு பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 முழங்கையை மடக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நீ கைகளை தனித்தனியாக சுற்றுவோம். 1
2 3 4 5 6 7 8 9 10 மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10 மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கை விரல்களுக்குரிய பயிற்சியை செய்வோம். கையை தட்டி தட்டி சைடுக்கு ரிட்டனாக தட்டி யோசிக்கொண்டு நம்மளோட பெருவிரலை இப்படி அப்படியே முதுகு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக இந்த எக்ஸசைஸ் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 அடுத்ததாக நாங்கள் வயிற்றுக்குரிய இது செய்வோம். வயிற்றை பெரிதாக சுற்றுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படியே எடுத்து போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி முழங்காலுக்குரிய பயிற்சி. காலை கிட்ட வைத்து நல்ல கையை வைத்துக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் விரலுக்குரிய பயிற்சிக்கு போகலாம். முதல்ல குதிரையும் விரல்களை வைப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நாங்கள் விரல்களை நடப்போம். கையை சுற்றி கொண்டு குதிகளில் நடப்போம்.
பக்கவாட்டுக்கு தலை கொடுத்துருக்கோம். இனி உள்பக்கமாக தேனி ஒரு கால் மேலேயும் கீழே நாங்கள் சைடில் விடுற மாதிரி மீண்டும் புதியிலையும் இதெல்லாம் நிற்போம். 2 3 4 5 6 8 இப்போ நாங்கள் இனி பயிற்சி முடிச்சுட்டு யோகாசனத்துக்கு போகலாம். முதலில் தடாசனம். கைகளை குவித்து விரலை கோர்த்து அப்படியே குனிய வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது அர்த்தகடி ஆசனம். கைகளை உயர்த்தி அப்படியே அந்த பக்கம் சரிய வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து கோணாசனம். கைகளை கும்பிட்டு அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது ஏகபாதாசனம். காலை தூக்கி உங்களால் முடிந்த அளவுக்கு மேலே உயர்த்தி வைத்துட்டு கையை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து மெராசனம். காலை வெளிப்பக்கமாக தெரியக்கூடிய மாதிரி வைத்து மருந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது நின்ற தன்ராசனம். காலை பிடிக்க முதல் அப்படிங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது தேவியாசனம் செய்வோம். கைகளை மடியில 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது தடாசனத்துல 3 இதையும் செய்வோமா? sorry தடாசனம் இப்படி முதல் இப்படியே வச்சுக்கொண்டு இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை கைகளை
உயர்த்தி கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மூன்றாம் நிலை. கையை கும்பிட்டு கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது திரிகோணாசனம் செய்வோம். கால்களை அகலமாக வைத்து கைகளை நீட்டி அப்படியே அந்த பக்கம் செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாவது நிலை. இது மற்ற காலை தொடரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மூன்றாவது நிலை. அதுதான் மூன்றாவது வசனம். மூன்றாவது நிலை வீரபத்ராசனம். ஓகே. அப்படியே நிலத்துல கையை வைக்கணும் உங்களால் முடிந்த அளவு. அது மூன்றாவது செய்துட்டனே. இல்ல மூன்றாவது திரிகோணாசனம். திரிகோணாசனத்துல மூன்றாம் நிலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது வீரபத்ராசனம். கால்களை அமர்த்தி கையை நீட்டி பாதத்தை திருப்பி அப்படியே அந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இரண்டாம் நிலை. காலை திருப்பிட்டு தண்ணியோடு சேர்ந்து கையை திரும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. கவனம் என்ன சொல்லி தராடி. மாற்றாசனம். கவனம் ஓகே. நீங்க நீங்க இருங்கோ. மற்ற பக்கம் செய்வோம். ஓகே கால் ஓகேயா? ஓகே ஓகே. கால் போய் முடிச்சிட்டு. கவனம் தண்ணி கொஞ்சம் குடிங்களாட்டி. ஓகே ஓகே ராணி. ஓகே ஓகே. 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாவது நிலை. கையை இப்படி வைத்து திரும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரயாசனம். பிரயாசனம். வந்து 1
2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, எல்லாம் செய்துட்டோம். நேர் ஸ்பிரிப் சரல் ஓகேயா? ஓகே ஓகே ராணி, அது கொஞ்சம் பத்மினி கமலாந்தன் வருவாங்க. காலை திருவிழா போல கொஞ்சம் சறுக்கி விட்டு. அதான் கவனம் பிடிச்சிட்டு செய்யுங்க நீங்க. அதான். வணக்கம் இருக்கும். வணக்கம். பரவாயில்லை பரவாயில்லை. நாங்கள் இப்போ கண்ணுக்குரிய பயிற்சி. கண்களை மூடியவாறு முதல்ல மேலும் கீழும் பார்ப்போம். ஒரு மலருக்குள்ளே 10 தரம் பண்ணிட்டு இது பெற்ற பக்கம் செய்யும். பக்கவாட்டுக்கு கண்களை அப்படியே பெரிதாக சுழற்றுங்கள் மூடியவாறு. இடதுபுறமாக நாங்கள் கண்ணை திறந்தபடி செய்வோம். மேலே 2 வினாடி 2 பிறகு அதே மாதிரி பக்கவாட்டுக்கும் அப்படியே கண்களை பெரிதாக சுற்றுங்க. அப்படியே வேகமாக கண்களை சுமட்டுங்க. உங்கள் விரல் நகத்தை பாருங்கள். மேல்கீழாக மூக்கு கிட்ட கொண்டாந்து வெட்ட விரலால ஓகே. இனி நாங்கள் மூச்சு பயிற்சி. கத்திரிக்காய் மூச்சு இழுத்து அடுத்ததாக மெட்ட பயிற்சி செய்வோம். நாசிக் முத்திரை. தீனி பயிற்சி செய்வோம். ஓகே.
இறுதியாக நாங்கள் சாந்தி ஆசனத்துக்கு போகலாம். கண்களை அப்படியே மூடியவாறு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை நாங்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். எங்கள் உடல் எல்லாம் நல்ல குருதி சுற்றோட்டத்தோட நல்ல எல்லா உறுப்புகளுக்கும் குருதி சென்று எல்லா உறுப்புகளையும் நல்லா நன்றாக வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கால் பாதங்கள், பாதத்தில் இருக்கிற விரல்கள், நகங்கள், தசைகள், நாடி நரம்புகள், குதிக்கால், மேல்கால், எலும்புகள், தசைகள், முழங்கால் மூட்டு சிரட்டை, தொடை எலும்புகள், தொடை தசைகள், இடுப்பு, அதில் இருக்கிற எல்லா எலும்புகள் பொருத்துகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக நன்றாக எல்லா பக்குவங்களால் வளைந்து நெளிந்து செய்யக்கூடிய மாதிரி எங்களோட கால் நன்றாக இருக்கிறது. முதுகு முள்ளந்தண்டு நிமிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. விலா எலும்புகள், அதுக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. விலா எலும்பு, அதுகளும் உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றில் இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளும் எல்லா சுரப்பிகளும் தங்களோட வேலையை ஒழுங்காக செய்து எங்களை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை நன்றாக இருக்கிறது. நன்றாக மூச்சு உள்ளெழுத்து வெளியிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. இதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை அந்தந்த உறுப்புகளுக்கு கொண்டு செல்றதுக்கான அமுக்கத்தை கொடுத்து எல்லாத்தையும் நல்ல சீராக வைத்துக் கொண்டிருக்கிறது. தோள்முட்டு, தோள்பட்டை, கை, முழங்கை, கீழ்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. நன்றாக அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. கழுத்து பகுதி, கழுத்தில் இருக்கிற எலும்புகள், தசைகள், சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைப்பகுதியில் மூளை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கிறோம் எல்லோரும். தலைமுடிகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், பற்கள், நாக்கு, நாசித்துவாரங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்களுடைய வேலையில அன்றாடம் செய்யக்கூடியதாக எல்லாமே இருக்கிறது. எங்கள் உடம்பில் இருக்கிற எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு இந்த பாமுகத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்கு சொல்லி தந்த தர்சனி ஆசிரியருக்கு நன்றி கூறி இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக நல்ல மகிழ்ச்சியாகவும் தினமும் இப்படியே வந்து இந்த ஆசனங்களை செய்து எங்கள் உடலை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் இறைவனுக்கு நன்றியை கூறி உங்கள் கைகளை கண்களில் வைக்கிறோம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஜெயமலே. சிறப்பாக எல்லா ஆசனங்களையும் பயிற்சி வைத்திருந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி மிக நன்றி சிறப்பு. மிக்க மிக்க நன்றி ஜெயமலவர்கள். மற்றும் இணைந்த எல்லோரும் நன்றி தர்ஷினி சண்முகநாதன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம். தேவர்களே உங்களுக்கு கண்ணாடியை நன்றி. கலட்டி போட்டு உங்களோட பயிற்சிகளை செய்யுங்க. இந்த யோகா பயிற்சி செய்ய வரும்போது கண்ணாடியை கலட்டிட்டு செய்யுங்க. கண்ணாடியோட செய்யக்கூடாது. பத்மினி மிக்க மிக்க யா உங்களுக்கு தான் சொல்லுகின்றேன். யா யா ஓ பத்மினி என்று கொஞ்சம் இங்கால பார்த்து அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஏயா என்று சொல்லி இக்னோர் பண்ற மாதிரி கிடக்குது. பத்மினி உடற்பயிற்சி செய்யும்போது கண்ணாடியை கலட்டி போட்டு செய்யணும். நீங்க கண்ணாடியோட அந்த கண் பயிற்சி எல்லாம் செய்யும்போது அது உங்களுக்கு சரியில்லை. அப்படி செய்யக்கூடாது. கண்ணாடியெல்லாம் கண் பயிற்சி சேர்க்க கட்டாயங்களாட்டு கட்டாயம் உடற்பயிற்சியை செய்யும்போது கண்ணாடி போடக்கூடாது. அதுதான் எங்களுக்கு இதாக இருக்கும். நாங்கள்லாம் கண்ணாடியை கழட்டிட்டு தான் போடுறோம். இந்த இப்போ தான் போடுறோம். நர்சரி விளக்கிச்சா? ஆமா ஆமா. பத்மினி என்ன சில மறந்தாலும் நீங்க கலட்டேக்க நானும் கலட்டுறேன். உங்களோட பயிற்சி வந்தது நீங்க வேலையில்லை. அதுக்கு பிந்தி தான் வந்தீங்க நீங்க. அது நான் தெரியல எல்லா வேலையை முடிச்சு வேலை வீட்டு வேலை தானே. ஆமா. ஓ நாங்க இப்ப செய்யலாம் தானே. நீங்க வந்து பயிற்சியில் இல்லைங்க. நீங்க ஹிந்தி வந்தா அதுல யோசனை இல்லையே. உங்களோட பயிற்சியெல்லாம் செய்து முடிச்சிட்டோம். அப்ப நான் வீட்டா செய்யறேன்.
அஹ், அஹ். உபகரணத்தையும் அதையும் வீட்டை செய்கிறேன் விட்டதை சரி சரியா நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம்